நாம என்ன நினைக்கிறோம், யாரோ ஒருவர் நமக்கு இன்னும் ஜெபிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அது தப்பு கிடையாதுங்க, அது தவறு கிடையாது. ஆனா என்னைக்கு நாம மற்றவங்களுக்காக ஜெபிக்க போறோம்? 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, இன்னும் யாராவது எனக்கு ஜெபிப்பாங்களா? இன்னும் யாருக்காவது எனக்கு ஜெபம் பண்ணுவாங்களா? இன்னும் யார் மூலியமாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? இன்னும் யார் மூலியமாவது எனக்கு ஒரு அதிசயம் நடந்துராதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது தப்பு கிடையாது. ஆனா என்னைக்கு நான் ஜெபிக்கிறதுனால ஒருத்தர் சுகம் அடைய போகிறார், நான் ஜெபிச்சதுனால ஒருத்தர் சுகம் அடைஞ்சாங்க, நான் ஜெபித்ததுனால ஒருத்தர் விடுதலை அடைஞ்சாங்க, நான் ஜெபம் பண்ணதுனால பிசாசு போனுச்சு, நான் ஜெபம் பண்ணதுனால சில நன்மைகள் நடந்தது என்று நாம் எப்ப சொல்ல போறோம்? எப்ப தெரியுங்களா? நமக்குள்ளே இருக்கிறதான இந்த ஆவியின் வரங்களை குறித்து நாம் அறிந்து கொண்டு, ஆவியானவர் என்னெல்லாம் செய்ய முடியும், ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் வெறும் அந்நிய பாஷைகளை பேசுவது மட்டுமல்ல, நாம் உளுந்து அப்படியே பிறண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தத்தை உருவாக்குகிற ஜனங்கள் மட்டுமல்ல, இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் அவர் என்னெல்லாம் செய்ய முடியும், அதே விஷயத்தை நம்மால செய்ய முடியும் என்கின்ற ஒரு ரகசியத்தை, அந்த காரியத்தை நாம் தெரிந்து கொண்டால் உங்களை கொண்டும் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு காரியங்களை கர்த்தர் செய்வார்.